UTJ என்ற அமைப்பால் வெளியிடப்பட்ட அந்த ஒரு வீடியோ. கடைசியாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் கலக்கத்திலே ஆட்படுத்தி சந்தேகங்களை கிளப்பிய UTJ என்ற அமைப்பால் வெளியிடப்பட்ட அந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோவின் காட்சிகளை வைத்து அதை நியாயப்படுத்தியும் எதிர்த்தும் கேள்விகளை முன்வைத்தும் எல்லா நாவுகளும் சமூகத்திலே பேசி தீர்ந்துவிட்டது, இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. என் தரப்பின் கேள்விகளையும் நியாயங்களையும் என் அவமானங்களையும் இதுவரை என் இறைவனிடத்தில் மட்டுமே முறையிட்டு வந்த நான் என் பொறுப்பை உணர்ந்து நடந்தவற்றை இறை சாட்சிகளோடு பட்டியலிடுகின்றேன். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நான் திருச்சிக்கு நண்பராக கருதிய ஒருவருக்கு நான் செய்த பண உதவியை திருப்பி பெறுவதற்காக வந்த நேரத்தில் அந்த நண்பனையே எனக்கு துரோகியாக மாற்றி அவரோடு சேர்ந்து சதி செய்து என்னை கடத்தியது யார்? 4 வாகனங்களை கொண்டு என் வாகனத்தை தடுத்து நிறுத்தி ஓட்டுநரை அடித்து காருக்குள் ரவுடிகளைப் போல் ஏறி என் மொபைலை என்னிடமிருந்து பறித்து ஒரு கட்டுமான பணி நடக்கும் இடத்திற்கு என்னை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றது யார்? மார்க்க ஜமாஅத் என்று சொல்லும் நீங்கள் என்னை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற அழைத்துச் செல்கிறோம் என்று அழைத்துச் சென்ற இடம் பள்ளிவாசலா? அல்லது உங்கள் ஜமாஅத்தின் தலைமையகமா? அல்லது கட்ட பஞ்சாயத்து செய்யும் முழுமை பெறாத கட்டிடப்பணி நடக்கும் ஒரு வீடா? இதுதான் நீதியை பெற்றுத்தரும் உங்களுடைய இடமா? என்னை ஒரு அறையில் அடைத்து ஜமாஅத் என்ற பெயரில் 10 சிறுவர்களையும் வாலிபர்களையும் பயன்படுத்தி கட்டுமான ஆயுதங்களையும் கத்திகளையும் கொண்டு இந்த இடத்திலிருந்து நகர்ந்தால் உன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்று மிரட்டி என் மொபைலை, என் உரிமைகளை, உடைமைகளை பறித்தது யார்? நான் கடத்தப்பட்டதின் மனைவிக்கு தகவல் தெரிந்ததும் காவல்துறைக்கு அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்பதை அறிந்தவுடன் பயந்து வந்து UNTJ-வின் தலைவர் ரஃபி அவர்களே, என் முன்னால் வந்து என்ன சொன்னீர்கள்? லீகலா போறியோ? காவல்துறைக்கே தகவல் கொடுத்துட்டியோ? நாங்க எவ்வளவு பெரிய ஜமாஅத் தெரியுமா இந்த ஊர்ல? காவல்துறை எங்களுக்கு வந்தால் சல்யூட் அடிக்கும். அவங்க வர்றதுக்குள்ள உன் கதியை என்ன ஆக்குறோன்னு பார் என்ன மிரட்டி என்னை தாக்குதலுக்கு உள்ளாக்கியது யார்? கட்ட பஞ்சாயத்து செய்ய உங்களின் நபர்கள் நீங்கள் கடத்தி சென்ற இடத்திற்கு வருகை தருவதற்கு முன்னால் காவல்துறைக்கு நீங்கள் கடத்திய சம்பவம் தெரிந்துவிட்டது, மாட்டி விடுவோம் என்ற பயத்தில் என் முன்னதாகவே வந்து தானாகவே 100க்கு கால் செய்வதை போல் கால் செய்து இங்கு பிரச்சனை நடக்கிறது, இவரை அழைத்துச் சென்று விடுங்கள், நாங்கள் பாதுகாத்து இந்த பிரச்சனையிலிருந்து ஒப்படைக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றினீர்களே, மறந்து விட்டீர்களா? நண்பர்களே, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அன்று நடந்த முழுமையான உண்மை என்ன என்பதை சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்களின் சொந்த குரலில் முழுமையான 13 நிமிட ஆடியோ ஆதாரத்தோடு கேட்கணுமா? இப்போதே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் மற்றும் முதலாவது கமெண்டில் நான் கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி முழு வீடியோவையும் பாருங்க. உண்மையை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.